கேட்டு அதன்படி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா. இப்பொழுது ஐயா அவர்கள் செய்தி கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை முழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் கொடுக்கிற நன்மை நம்முடைய வாழ்க்கையில பிரபாரமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நான் அளிக்கும் நன்மை என்றால் இந்த நன்மை என்ன? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி யோதிகளின் பிரார்த்தந்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்படியானால் நாட்களில் அந்த நன்மை திருப்தியாக்குகிற அந்த நன்மை என்ன? நன்மையினால் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுங்கள். ஏசாயா 9:20 வாசிக்கிறோம். வலதுபுறத்தில் பட்சித்தாலும் பசித்திருப்பார்கள், இடதுபுறத்தில் தின்றாலும் திருப்தி அடையார்கள். அவனவன் தன் பயபலத்தின் மாம்சத்தை தின்பான் என்று ஒரு வசனம் காணப்படுகிறது. அது போலவே மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நீ புசித்தாலும் திருப்தி அடையாதிருப்பா என்று சொல்லியிருக்க. அப்போ இந்த ஆகாரத்துல சில பேர் நல்லா திருப்தியா சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, பிரசங்கியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல மனிதன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அணிவிப்பதை பார்க்கும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்கிற மாதிரி அவன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை என்று வாசிக்கிறோம். சாதாரண சொல்லுவாங்க, வயிற்றுக்காக போஜனமும் போஜனத்துக்காக வயிறு இருக்குது அப்படின்னு. ஏப்பா கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன்னா வயிறுன்னு ஒண்ணு இருக்குதுங்களா? வயிறு எதுக்கா இருக்குது? அவன் கஷ்டப்பட்டு எல்லாம் சாப்பிடுறது. அது மட்டுமல்ல, பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம், மனிதன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் ஆத்மாவுக்கோ எந்த விதமான திருப்தியும் இல்லை. ஒரு வாய்க்காகத்தான் பிரயாசப்படுறான். சாப்பிட்றதெல்லாம் பிரயாசம் வாய்க்கு சாப்பிடுறான். வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல என்று யோபு 12:11 வாசிக்கிறோம். அதனால சில சமயத்தில் இந்த சாப்பாடை பார்த்தாக்கா அது எத்தனை கஷ்டமான ஒரு காரியம் பார்க்கணும். ஒரு நல்ல பழைய பாடல் உண்டு, காலமேகப்பவர் எழுதின ஒரு செய்யுள். ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கு ஏழென்றாய் ஏழாய், ஒரு நாளும் எந்நோயை அறியாய், இடும்பை போர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அறிது என்று எழுதியிருக்காங்க. உங்களோட நான் வாழ்றது கஷ்டம், ஒரு நாளைக்கு சாப்பிடாம 2 நாளையும் கேட்க மாட்டான்ற, பசிக்குதுன்னு சொல்ற, 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிடுன்னு சொன்னாக்க அதுவும் முடியாதுன்ற. ஏன் வியாதி உனக்கு தெரியாது? இடும்பை கூர் என் வயிறை, எனக்கு இடும்பு பண்ணிட்டு இருக்கிற வயிறை உன்னோடு நான் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். அப்போ மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல இதனுடைய வாழ்ந்து பிறப்புற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அவருடைய சொல்லியிருக்கான். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில இந்த அறுசுவைகளை நம்ம வாய்க்கு ருசியா, அது வாயானது போஜனத்தை ருசி பார்ப்பது போல என்று யோபு சொல்கிறார். நம்முடைய நாட்களை 6 சென்டரை வச்சிருக்கிறார். 6 விதமான உணர்வுகள் நரம்பு நாட்கள. உப்பு, உவர்ப்பு, கசப்பு, இனிப்பு, உரைப்பு, புளிப்பு என்று அறுசுவை உண்டி என்று சொல்கிறோம். 6 சுவைகளும் ஒரு சாப்பாட்டை இருக்கணுமா? இதுக்கெல்லாம் அதை போட்டு மெனக்கட்டு உட்கார்ந்ததுக்காக மனுஷன் எல்லாம் செஞ்சு அந்த ஒரு வேளை போயிடத்துக்காக மனுஷன் படுகிற பிரயாசம் இருந்த பாவம் மீறுதல் பாவம் வராதபடி முன்னே ஆதாமும் ஏவாளும் ஒரு சமையலையும் செய்யல, அவங்க பாட்டு சாப்பிட்டு இருந்தாங்க. ஆனா மீறுதல் வந்த போது ஒரு நெட்டி வருவை நிலத்தில் உள்ள கஷ்டப்பட்டு நீ நிலத்துல உழுது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சாப்பிட்டு ஒரு பெரிய சாபம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இன்னைக்கு எது நம்மை திருப்தியாகும்? நிறைய சாப்பிட்டாக்க திருப்தி உண்டாகுமா? ஒருத்தர் நல்ல அறிவோடு நிலத்தை உழுதான், ஆழ உழுதுதான், கற்களை எல்லாம் பிறப்பு போட்டா, உரம் போட்டா, தண்ணீர் பாய்ச்சலா, நீர் பாய்ச்சலா, விதைச்சா நல்லா வளர்ந்து பலன் கொடுத்தது. அதுக்குமா நிறைய விளைஞ்சிட்டதுனால அந்த ஒரு சின்ன கட்டத்தில் வைக்க முடியாதுன்னு அதை இடிச்சு பெரிய இடமா மாற்றி அந்த ஒன்று மூட்டையா அடுக்கி வச்சுட்டு என்ன சொன்னான்னா, ஆத்மாவே உனக்காக நிறைய சேர்த்து வைத்திருக்கிற, நீ நல்லா புசித்து பூரிப்பா திருப்தியாயிருன்னு சொன்னானா. அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, மதியடனேன்னு சொன்னார். இவன் மதியடன் நல்ல ஞானி, ஆனா நிலத்தை எப்படி உடம்பு எல்லாம் நல்ல அதிகமான விளைச்சலை கொடுத்துக்கிறான்.
ஆனால் மதிகேடனே அப்படின்னு சொன்னார். ஏன்? இன்றைக்கு இருக்கிற ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ சேர்த்து வைத்தது என்பதற்காக. அப்போ மனிதன் இந்த வாழ்நாட்களில நன்மையினாலே திருப்தியாக்குவேன் என்று சொல்றார். அப்போ அந்த நன்மை என்ன என்ன பார்க்க வேண்டும். தேவன் நமக்கு அளிக்கிற நன்மை என்ன? இந்த வேத புஸ்தகத்துல ஒரு அருமையான சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதுவரை உங்களில் எந்த மனுஷனாகிலும் பிள்ளை இடத்துல அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கள்ள கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பு கொடுப்பானா? ஆகையால் கொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம். நன்மை நன்மைன்னு சொல்றாரு. அந்த நன்மை எப்படிப்பட்ட நன்மையை அவர் கொடுக்கிறார் என்பதை நாம் சற்று விளக்கமாக பார்க்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் ஒரு கதை சொல்றார். அதாவது ராத்திரியில ஒரு நண்பன் என்ன பண்ணானா, தன்னுடைய நண்பன் வந்ததுனால இவனுடைய நண்பன் கத்துறான். 3 நண்பர்களை பார்க்குறவங்க. அப்போ அந்த 3 நண்பர்களை முதல் போன நண்பன் அந்த 3வது நண்பன் கேட்கிறா, திடீர்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்கான், அவனுக்கு சாப்பிட்றது ஒண்ணும் இல்லை, அதனால நீ 3 அப்பங்களை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறேன். எதுக்கு 3 அப்பம் சொன்னாக்க, அவனுக்கு ஆவி ஆத்மா சரீரம், அந்த ஆவி ஆத்மா சரீரத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு அவனுக்கு 3 அப்பம் கொடு அப்படின்னு கேட்கிறான். அப்ப இந்த நண்பன் பிரயாணம் பண்ணுகிற மனுஷனுடைய தேவையை சந்திக்கும். பிரயாணியின் நண்பன், பிரயாணி நண்பனுக்கு ஒரு நண்பன், 3 நண்பர்களை பார்க்கிறார். சங்கீதம் 107ல 4-5 வசனங்களை படிப்பீர்கள். தாபரிக்கும் ஊரை போய் சேர வழி தெரியாதபடி அவர்கள் அவாந்தர வழியில பசியாகவும் தாகமாகவும் அலைந்து தெரிந்து கடைசியில கத்தரை நோக்கி கத்தரவர்களை செவ்வையான பாதைகளை நடத்தி தாபரிக்கு ஊருக்கு கொண்டு போய் சேர்த்தார். அவ்வளவு தொய்ந்து போன ஆத்மா கத்தரை நோக்கி கூப்பிட்டால் அவனுக்கு செவ்வையான வழியை காட்டுவார். இந்த பாதி ராத்திரியில வந்தான் கூட்டுறது. அந்த பாதி ராத்திரி என்பது நியாயப்பிரமாணத்தின் முடிவுக்கும் கிருபையின் கால ஆரம்பத்துக்கும் இடையில உள்ள காலம். ஏனென்றால் வேத புஸ்தகத்தை 4 காலங்களாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று மனசாட்சியின் காலம். இது ஆதாமிலிருந்து மோசே வரைக்கும் உள்ள காலம் மனசாட்சியின் காலம். அதை குறித்து ரோமர் 2ஆம் அதிகாரத்துல 14-15 ஆகிய வசனங்களை படித்தால், நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்துல மனசாட்சி பிரமாணத்தின்படி கர்த்தர் நியாயம் தீர்த்தார். நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்துல ஜனங்களை எப்படி நியாயம் தீர்ப்பது கேட்பாங்க. மனசாட்சிப்படி குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று மனசாட்சி அவர்களை நியாயம் தீர்க்கிறது. ஆகினாலே தேவனுடைய பிரமாணம் தங்களின் இருதயத்தில் இருப்பதை காண்பிக்கிறார்கள் என்று ரோமர் எழுதின நிருபத்தை வாசிக்கிறோம். ஆகவே அது மனசாட்சியின் காலம். 2வது மோசையிலிருந்து இயேசுவின் சிலுவை மரணம் வரைக்கும் உள்ள காலம் நியாயப்பிரமாண காலம். ஆண்டவர் பிரமாணங்களை கொடுத்தார். கற்பனை பிரமாணம், கட்டளை பிரமாணம், நியாயப்பிரமாணம் என்று பலவிதமான பிரமாணங்களை கொடுத்து இதன்படி செய்யணும்னு சொன்னார். அவங்களால செய்வோம் சொல்லிட்டு ஒரு செய்யணும். ஆகவே இயேசு அந்த நியாயப்பிரமாண காலத்துல இயேசு சிலுவைக்கு மரித்தது நோக்கம். அந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு தூக்கிப்படுகிறார். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை கிறிஸ்து நிறைவாக்குகிறார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் ரோமர் 10:4. அப்போ கிருபையின் காலம் என்று ஒன்று இருக்கு. அது இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலில் இருந்து ரகசிய வரைக்கும் உள்ள காலம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்துல ரோமர் 6:15 தேவனுடைய கிருபையை கொண்டு நாம் வாழ்கிறோம். இன்றைக்கும் எரேமியா சொன்னார், நான் நிர்மூலமாக உன்னுடைய கிருபை என்று சொன்னார். கிருபை என்னை தாங்குகிறது என்று சொன்னார். பவுல் மாம்சத்துல முள்ளு இருக்குது, நான் 3 தடவை வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாராம், முள்ளு இருக்கட்டும்னு சொல்லல, முள்ளை எடுக்கிறேன்னு சொல்லல, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அது கிருபையினாலே நாம் சுவாசிக்கிறோம், கிருபையினாலே மீட்கொள்ளப்பட்டுகிறோம், கிருபையினாலே தேவ சமூகத்தினுடைய சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எழுச்சியை கிழித்து மாம்சமாக திரையை கிழித்து அந்த மகாபரிசுத்த தலத்துக்குள் தேவனுடைய சமூகத்துக்கு போகும்படி கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையின் காலம் முடிந்த பிற்பாடு பரசிய வருகை. இயேசு கிறிஸ்து ரகசிய வரும் வரைக்கும் கிருபையின் காலம். அதுக்கு பிற்பாடு உள்ள காலம் பரசிய வருகை. அதாவது தேவன் அவர் பிரத்யட்சமா வானத்துல தோன்றுவார். அது நியாயத்தீர்ப்பின் காலம் என்று வாசிக்கிறோம். நீங்க வெளிப்பட்ட விசேஷம் அதுல பாத்தீங்கன்னாக்கா நியாயத்தீர்ப்பின் காலத்தை பற்றி 20ஆம் அதிகாரம் நல்லா சொல்லுது. அது நியாயத்தீர்ப்பின் இது 4 காலங்களில் பாதி ராத்திரி என்று சொல்வது நியாயப்பிரமாண காலத்தின் முடிவுக்கும் கிருபையின் கால ஆரம்பத்துக்கும் இடையில உள்ள காலம்.
ஆக பாதி ராத்திரியில வந்தான் என்று. அப்போ அந்த நண்பன் என்ன சொல்லுகிறா, எனக்கு தொந்தரவு பண்ணாத, கதவு பூட்டியாச்சு, என் பிள்ளைங்க என்னோட படுத்துப்பாங்க, அதனால நான் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றேன். அப்ப திரும்பி அந்த நண்பன் வருந்தி கேட்டான். ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுது, அவன் அந்த நேரத்துல எந்திரிச்சு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் தன் நண்பன் வருந்தி கேட்கறதுக்கு நிமித்தமாகிலும் வந்து கொடுப்பான் அல்லவா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படி சொல்லிட்டு இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். அப்ப ஆவியாத்மா சரீரம் என்பது குறித்து நம்ம வாசிக்கிறோம். மனுஷனுடைய நாசியில் ஆண்டவர் தீபம் சுவாசத்துக்கு அவன் ஜீவ ஆத்மா ஆனான். மனிதன் ஆவி ஆத்மா. அதே போல 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஆண்டவருடைய உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாயிருப்படி காக்கப்படுவதாக. அது நம்ம தான் காப்பாற்றணும். தேவன் காப்பாற்ற இருக்கக்கூடாது, நம்ம தான் காத்துக்கொள்ளணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் சமாரியா ஸ்திரீகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்ணாரு, சீஷர்களெல்லாம் நீங்க ஊருக்குள்ள போய் சாப்பிட்டுட்டு எனக்கு சாப்பாடு வாங்கிக்குவாங்கன்னு நினைச்சிட்டேன். அவங்க சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் போய் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு எல்லாம் போகும். 12 பேரையும் போக சொல்லியிருக்காரு. காரணம் என்னன்னா, நான் ஒரு ஸ்திரீயோட பேச போகிறோம், அந்தரங்க வாழ்க்கை சொல்ல போகிறோம். அப்போ 4 மனுஷங்களுக்கு முன்னால ஒரு ஸ்திரீயை பற்றி பேசி அவளை அவமானம் பார்த்து சொல்லி நல்ல தேவன் அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டார். இவங்கெல்லாம் இவர் பேசி முடிக்கிற நேரத்துக்கு அங்கிருந்து வந்தாங்க. ஆண்டவரே போஜனம் போடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு ஒண்ணு உண்டுன்னு சொல்றாரு. அந்த அறியாத போஜனம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ போஜன பலி, அதாவது தன்னுடைய மாம்சத்தை ஒரு போஜன பலியாக நமக்கு கொடுக்கும். நீங்க யோசித்து பாருங்க, பிதாவே என் ஆவி உங்க கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சிலுவையில சொன்ன இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னே என்ன சொன்னாரு, முடிந்ததுன்னு சொன்னாரு. சொல்லிட்டு பிதாவே என் ஆவியை உங்க கையில ஒப்பு ஆவியை கொடுத்தாரே, சரீரம் என்னாச்சு, சரீரத்தை கொண்டு போய் கலரையில வச்சாங்க. அடுத்த போய் பார்த்தா துணிதா இருந்தது, கலரையில ஒரு சரீரம் காணல. சரீரம் என்னாச்சுன்னு கேட்டா, அந்த சரீரத்தை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் என்று அது போஜன பலியாக மாற்றிக்கிறாங்க. அந்த அறியாத போஜனம் தான் நம்ம இன்னைக்கு அப்பத்தை எடுக்கும். அந்த அப்பத்தை எடுக்கும் போது அது ஏதோ ஒட்டி தோண்டு நினைக்கப்படாது. அது கர்த்தருடைய சரீரம், இது உங்களுக்காக குற்றப்படுகிற என்னுடைய சரீரம். நம்மை ஆசீர்வதிக்கும்படி தேவன் சிலுவை நேரத்துல அணு அணுவாக குற்றப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே நாம் அறியாத போஜனத்தை புசிக்கிறோம். அப்போ இது அந்த போஜனத்தை பற்றி சொல்லும் போது நீங்க யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 48, 51, 54, 55, 56, 57, 58 படிச்சீங்கன்னா அந்த போஜனம் என்பது குறித்து விவரமா சொல்லுகிறார். இது சீஷர்களால் கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. இது கடினமான உபதேசம்ட்டு ரொம்ப பேர் போயிடுறாங்க. தடை பண்ணப்பட்ட 70 பேரும் போயிடுறாங்க. இந்த சீஷர்களும் அங்க இன்னைக்கு புறப்படுறதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. அப்ப அவங்க பார்த்து இயேசு கேட்டாரு, நீங்களும் போகமானதா இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்டாரு. உடனே பேதுரு குற்றப்பட்டா சொல்கிறான், யார் இடத்துல போவோம், உங்களிடத்துல ஜீவ வசனங்கள் உண்டு என்று சொல்லி அந்த ஜீவ வசனத்தை தான் நமக்கு போஜனமாக வாங்கி புசிகள் சொன்னால் அவர் மாம்சம், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவநாதியிலே வார்த்தையாயிருந்தார். மாம்சமாகிய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆசீர்வாதம் சொல்ல கடைசி சபையில சொல்லுவாங்க, தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் என்று பாடுவாங்க. அப்ப தேவ வார்த்தையாகிய அந்த வார்த்தை மாம்சமாக வந்து அந்த மாம்சத்தை நமக்கு விட்டுக் கொடுத்ததுனால்தான் தேவன் மாம்சத்தினால அவருடைய மாம்சத்தை வார்த்தையை புசிக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. அப்போ இதை நம்ம சொல்லும் போது 1 Corinthians 14 வாசிக்கிறோம், கர்த்தர் வருமளவும் நாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம் என்று சொல்றோம். அப்ப என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. இந்த மாம்சத்தை நமக்கு கொஞ்சமாக கொடுத்தவர் தன் ரத்தத்தை பானமாக கொடுத்தார். அப்போ பழைய ஏற்பாட்டு உபாகமத்திற்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் போது, நீங்க அந்த நாளில ரத்தம் போன்ற சிவப்பான திராட்சரசத்தை குடித்தீர்களே அப்படின்னு சொல்கிறார். அதனால்தான் போஜன பலியில வாக்கப்படும் பான பலியாக காற்படி பங்காக திராட்சரசத்தை ஊற்றணும்னு சொல்றாங்க. இயேசுவின் சரீரம் நமக்கு போஜனப்பட கொடுக்கப்பட்டது.
அதோட ரத்தமும் கொடுக்கப்படுகிறது. அது புதிய உடன்படிக்கை. இந்த ரத்தத்தினாலாகும் புதிய உடன்படிக்கை என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த போஜனம் புசிக்கும் போது அபாத்திரமாக புசிச்சிடக்கூடாது. ஒன்று பாருங்க, யோவான் 17 வாசிக்கிறோம். கேட்பவன் மனிதன் கேட்கிறான், கேட்டு பெறுபவர் இயேசு கிறிஸ்து. பிதாவிட்ட கேட்கிறான், அவங்க என்ன தருபவர் பிதா. பிதா ஆவாகிய தேவன் இயேசுவால் கேட்கப்பட்டார். பிதாவே, அவர் இயேசு சொன்னாரு, என்னுடைய நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, என்னுடைய நாமத்தினாலே கேட்கும்போது பிதாவானவர்களை நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னேன். நாம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அப்படின்னு கேட்டோம். பிதாவுக்கிட்ட நம்ம நேரடியாக தெரிவிக்க முடியாது இல்லையா? இயேசு மூலமாக இருக்கிறோம். இயேசு என் வழியாய் பிரவேசிகள் என்று சொன்னார். அந்த வார்த்தை மூலமாக ஆக கேட்பவர் மனிதன், கேட்டு பெறுபவர் இயேசு, தருபவர் பிதா. அப்போ ஒரே பேராகிய குமாரன் என்று அவரை நமக்கு தந்தருடையினார். பிதா ஒரு பேராக அந்த உதய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தன்னுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் தந்த ஜீவனை தந்தருடையினார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரங்களை தந்தருடையினார். ஆகவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். அதே போல பார்த்தோம்னா லூக்கா 11ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல சொல்கிறாரு, பொல்லாதவர்களாக நீங்கள் உங்களுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரிசுத்தர் கொடுப்பது அதிக நிச்சயம் அளவாச்சிருக்கார். மத்தேயுவில அதிகமான நன்மைன்னு போட்டு, அந்த நன்மை என்ன? நன்மையான எந்த வரமும் பூர்ணமான எந்த வரமும் காலத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பதார்த்தந்து வருது. அப்போ அந்த நன்மை என்ன என்று சொன்னால், தேவன் அனுப்பியிருந்த பரிசுத்த ஆவியானவர். அப்பம் என்று சொல்வது வசனம் தான். அப்போ அந்த அப்பத்தை தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம உபயோகப்படுத்துறோம். அதே மாதிரி அந்த வார்த்தையினால நமக்கு சுகம் உண்டாகிறது. அது மட்டுமல்ல, கனானிய ஸ்திரீயின் மகள் பிசாசினால பிடிக்கப்பட்டது வருந்தி கேட்கிறேன், நான் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன். அந்த ஸ்திரீ விழுகிறதா இல்லை, கீழே விழுகிறதா அது நாய்க்குட்டி தீங்கும் இல்லைன்னு கேட்க விடாப்படியாக பிடிச்சதுனால ஒரு விசுவாசம் பெரியதுன்னு சொன்னார். அந்த நேரத்தில் மகள் சுகமாக இருக்காரு. திருவிருந்துல கூட நம்ம அவருக்கு அந்த அப்பத்தையும் ரசத்தை எடுக்கும்போது கர்த்தாவே ஒரு வார்த்தை அனுப்பி என்ன சுகமாக்கும், இந்த ரத்தத்தினால் எனக்கு பரிபூரணம் உண்டாகும், என் ஆபரத்தை கழுவுப்பட்டு ஜீவனத்தை ஒருமுடி செய்யும் என்று நாம கேட்போம். அப்போ பிசாசு என்ன சொன்ன, ஆண்டவர் உபவாசிக்க போகும்போது அவர்கிட்ட உபவாசம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த பிசாசு சோதிக்கிறவங்க சொல்றா, நீங்க 40 நாள் உபவாசம் பண்ணிருக்கிறீங்க, நம்ம பலனே இல்லை சரீரத்துல, மாலையில இருந்து கீழே இறங்கி போகணுமே, அதனால அந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிட்டதுன்னு அந்த கல்லை பார்த்து அப்பமாட்டு சாப்பிட்டது. பிசாசு கொடுக்கறது கல்லு, தேவன் கொடுக்கறது அப்பம். அப்பதான் சொல்றாரு, அப்பத்தான மாத்திரம் இல்லை, வாழ்ந்து வருகிற ஒவ்வொரு வஸ்திரத்தினாலும் அவன் உழைப்பான் என்று சொல்றான். அப்போ அந்த பகுதியில லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், உங்களுடைய மகன் அப்பத்தை கேட்டால் தகப்பன் கல்லை கொடுப்பானா அப்படிங்கிற. அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா? பிசாசு கல்லை கொடுப்பான், இதை சாப்பிட்டு இந்த அப்பமா மாறும்னு போய் சொல்றான். ஆனா நிச்சயமாக தேவன் வார்த்தையை அப்பமாக நமக்கு மாற்றும். வார்த்தை என்னும் அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இன்னொன்னு சொல்றாரு, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா அப்படின்னு சொல்றாரு. மீன் உயிருள்ள மீன் எப்போதுமே தண்ணி ஓட்டத்தை எதிர்த்து போகும். ஆற்றுல தண்ணி போகிறதுக்கு எதிர் நீச்சல் போகும். செத்த மீன் அப்படியே தண்ணியோட போயிடும், அதுக்கு எதிர்நீச்சல் தெரியாது. ஆனா மீன் உயிருள்ள மீனுக்கு எதிர்நீச்சல் கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம மீனை கேட்கிறோம், ஆண்டவரே இந்த உலகத்தில் எதிர்நீச்சல் கொடுக்கிற அனுபவம் எனக்கு வேணும். உலகத்தின் விஷயம் கடந்து போறவர்கள் அதை எதிர்த்து, உலகத்தை எதிர்த்து, விசாசை எதிர்த்து, மானசத்தை எதிர்த்து நான் நீச்சல் அடிக்கிறோம் என்று சொல்லி மீனை கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாக இருக்கு. அவ தேவன் நமக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை பெற்று நம்ம வாழ்கிறோம். ஒரு புதிய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். அதே போல மீனுக்கு இன்னொரு பாருங்க, அந்த மீனுடைய செதில்கள் என்று சொல்லுவாங்க, அதாவது தோலை எல்லாம் மறைச்சிருக்கும். அந்த செதில் வழியாக இந்த கடல் தண்ணி மீன் கொடுப்பாங்க. உப்பு தண்ணி கடல்ல வாழ்ற மீனை பிடிச்சி சமைக்கும் போது உப்போடு தான் சமைக்கிறேன். அவ்வளவு உப்பு கடல் தண்ணியில இருக்கிற ஒரு சொட்டு உப்பு உள்ள போகாது. அதன் செதில் இல்லாத மீனுக்கு கடினமான தோள்களை கொடுக்கும். அப்ப அந்த செதில்கள் எதற்கு பிரயோஜனம்? நீந்துவதற்கு பிரயோஜனம். அது போல நமக்கு நம்பிக்கை, அதாவது எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 18-19 வசனம் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு
இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பெயரையா தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிற ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது என்று இரண்டு மாறாத விசேஷம் என்ன? இயேசு கிறிஸ்து நேற்று இன்னும் மாறாதவர். வானம் பூமியை மாறி வசனம் ஒரு போது இயேசுதான் வசனம் தான் இயேசு. ரெண்டையும் பிரிக்கும். இயேசு கிறிஸ்து மாறாதவர், அவர் சொன்ன வசனமும் மாறாது. அது எதுக்கு? இந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் நல்ல ஒரு நிலைவரமான ஆவியை புதுப்பிக்கப்படும், நிலைவரமான ஆவியை புதுப்பிக்கப்படும் என்று தாவீது சங்கீதத்திலாக கேட்டார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் ஆக்குவது மட்டுமல்ல, திரைக்குள்ளாக போகிற ஆத்ம நங்கூரமா இருக்குது. புயலில் கடலில் அலைசி போகிற கப்பல் என்ன செய்வாங்க? 4 பக்கமும் நங்கூரம்னா கனமான இரும்பு, அதை கயிறு கட்டி கீழே விழுவாங்க. அந்த இரும்பு ஒரு கொக்கி மாதிரி, இந்த ஏர் விழுகிற காலத்தை மாதிரி இருக்கும். அது போய் அந்த கடல் அடியில் இருக்கிற மண்ணுக்குள்ள புதைஞ்சு போகும். அப்போ அந்த 4 பக்கமும் இழுத்துக்கப்பட்டதான் நங்கூரம் சொல்லுவாங்க. அப்போ அந்த கப்பல் ஆடாம அசையாம இருக்கும். நீங்க மீனை பார்த்தீங்கன்னா, மீன் தொட்டி வளர்க்குறவங்க பார்த்துருக்கீங்க. அங்க அந்த மீன் பார்த்தீங்கன்னா அந்த செதில அசைக்கிறதுக்கு நமக்கு தெரியாது. ஒரே இடத்துல நிற்கும், நிலைவரமான இடத்துல நிற்கும். நம்ம நின்னா ஒரு இடத்துல நிற்கணும், இங்கே எங்கேயும் ஓடக்கூடாது. சில பேர் ஒவ்வொரு சபையா ஓடிட்டு வருவாங்க. இந்த சபை நல்லா, அந்த சபை நல்லா, இப்படிதான் போவாங்க. ஒரு மனுஷன் ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டானா, ஆண்டவரே நல்ல சபை எதுன்னு சொல்லுங்க, அந்த பாஸ்டர் அங்கே நான் போய் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் சொன்னாரா, தம்பி நல்ல சபை ஒன்று இருக்குது, நீ சேர்ந்தா அந்த சபையும் கெட்டு போயிடுவா அப்படின்னாரு. இவனுக்குள்ள கெட்டது. அப்படி இவன் கெட்டவன் அந்த கிட்ட நல்ல சபை தேடி. அது மாதிரி சில ஆட்கள் இருக்கிறாங்க, உறுதியான நிலைவரமான ஆவி அவங்களுக்குள்ள இல்லை. அது அந்த மகா பரிசுத்த சத்து திரைக்குள் போகிற ஆத்ம நங்கூரமாக நமக்கு மீன் அசையாமல் ஆடாமல் இருப்பது போல நாம் நிலைவரமான ஆவியை இருக்க வேண்டும். அதே போல இன்னும் பாருங்கன்னாக்க, அது ஒட்டாம, அதாவது அந்த உப்பு தண்ணி மீன் சரீரத்துக்குள்ள போகிறதே இல்லை. அப்போ நாம் அது போல ஒட்டக்கூடாது, உலகத்துல ஒட்டக்கூடாது. ஈத்து 2:12 வாசிக்கிறோம், நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் எப்படி துவைக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக லௌகிக இச்சைகளையும் அவபக்தியும் வெறுக்கணும். அது வெறுக்க தெரிஞ்சாதான் நமக்கு நிலவரமான ஆவி கிடைக்கும். உலகத்திலையும் ஆசை வச்சுக்கிட்டு மனுஷனுக்கு 2 எஜமான கூலி சேர்ந்து உலகமும் வேணும், எனக்கு ஆண்டவரும் வேணும்னு சொல்லிட்டார். உலகத்தை ஆண்டவர் தனக்காக விட்டுட்டார். நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்கள் உலகத்தார் அல்லது விசுவாசம் மேல நம்பிக்கையில ஜெபம் பண்ணிட்டார். அதனால உலகத்தில் அல்லாதவனாக நாம் இருப்பதற்கு வாழ வேண்டிய ஒரு அனுபவத்தை பெற வேண்டும். உலக நேசம் தேவனுக்கு விருப்பமான பகை என்று சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட நிலைமையிலே உலக சிநேகத்துக்குள்ள இல்லாதபடிக்கு நான் பிரித்தெடுக்கப்பட்ட யோவான் 2:15 கூட யோவான் எழுதுகிறாரு, உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்போ உலகத்திலும் அதில் உள்ளவைகளும் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அது பிசாசினால் உண்டானது என்றே சொல்லுகிறார். ஆகவே அதில் அன்பு கூறக்கூடாது. அப்போ பாம்புக்கு பார்த்த மீனை கேட்டா பாம்பு கொடுப்பானா? பாம்பினுடைய என்ன? அதுக்கு எதிர்நீச்சல் போட தெரியாது. எதிர்நீச்சல் தண்ணி எதிர்த்தது நீந்தாது, தண்ணி போகிறதா போகும். இன்னொன்னு, ரொம்ப வெகு நாட்கள் அந்த பாம்பு தண்ணியில இருக்க முடியாது. அது அடிக்கடி கரைக்கு வந்துடும். கொஞ்ச நேரம் தண்ணியில இருக்கும், நீந்தும், அங்கேயே படுத்து வந்துடும். அதே மாதிரி தோல் உரிக்கும், அடிக்கடி தோல் உரிக்கும். அது புது தோல் வந்துகிட்டே இருக்கு. அது அப்படி அல்ல. செதில்கள் மீனுக்கு நம்ம சமைக்கிறதுக்கு தான் கொண்டு செதிலெல்லாம் எடுக்கணுமே தவிர மீன் தன் செதில்களை ஒருபோது இழந்து விடுவது இல்லை. அதனால அந்த பாதுகாப்பை நம்ம இழந்து விடக்கூடாது. அப்புறம் தண்ணீர்லயும் இருக்கும், நிலத்திலும் இருக்கும். அது மாதிரி ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளேயும் ஜீவிப்பாங்க, உலக பிரகாரம் ஜீவிப்பாங்க. இதெல்லாம் பாம்புக்கு இருக்கக்கூடிய பாம்புக்கும் மீனுக்கு வித்தியாசம். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? அப்படி கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு பாருங்க, முட்டையை கேட்டா தேலை கொடுப்பானா அப்படின்னா, முட்டையை கேட்கும்போது தேலை பிடிச்சு கொடுப்பானா? அப்போ முட்டையில என்ன இருக்குதுன்னு சொன்னாக்க, ஒரு குஞ்சு, கோழி குஞ்சு அந்த முட்டைக்குள்ள இருக்கு. அது தெரியாது. ஒரு மஞ்சக்கரு வெள்ளைக்கரு இந்த அந்த முட்டையோட பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய அந்த கனமான அழிவு அகலமான பகுதியில் பின்னலை பார்த்தீங்கன்னா அது உள்ள ஒரு சின்ன ஏர் ஷெல் இருக்கு, ஆக்சிஜன் அதுக்குள்ள இருக்கு. அந்த கரு வளரும் போது இந்த ஆக்சிஜனை போர்ந்து அந்த அந்த குஞ்சு வளருது. அந்த வெள்ளைக்கரு அதெல்லாம் வந்து சிறகா வரும், மஞ்சக்கரு விபாகமாக வருது. அந்த குஞ்சு வளர்வதற்கிட்ட எல்லா பொருட்களும் முட்டையில் இருக்கு.
அது ஒரு கம்ப்ளீட் ஃபுட் என்று சொல்லலாம். அதனாலதான் பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு முட்டையெல்லாம் மதிய உணவு கொடுக்கும் போது முட்டை கொடுக்கணும்னா முட்டையில நல்ல ஆகாரம், ஒரு கம்ப்ளீட் ஃபுட், அதாவது பூர்ணப்பட்ட காரியம், பூர்ணப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். தான் முட்டை. முட்டை பரிபூர்ணமான ஒரு ஆகாரம். அது கூட எல்லா விதமான வைட்டமின்ஸ் இருக்குது. அப்போ தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகமாக கிறிஸ்துவுக்கு வாசமாயிருக்குது. அதனால சகல துறைத்தரங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள நாம் பரிபூர்ணமாக்கப்படுகிறோம். அதனால இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தாரானா அவர் பூரணா இருக்கிறது போல நம்மளை பூர்ணப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிதா பூர்ண சத்துவராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சத்துவராக இருங்கள் என்று சொன்னார். பூரணம், சம்பூரணம், பரிபூரணம் பல வார்த்தைகள் கொலேசியர் நிறுவனத்தை அடிக்கடி பார்க்கலாம். அந்த பரிபூரணம் எல்லாம் இயேசு கிடைக்கும். அந்த இயேசு நமக்குள்ள வந்துட்டா, முட்டை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமா இருக்கிறதுனால நம்மை பரிபூரணப்படுத்த அவருடைய வசனம் நம்ம பரிபூரணப்படுத்தும். அதனால்தான் நீங்க வளர்களா இருக்கப்படிக்கு அந்த களங்கமில்லாத திருவசனமாக ஞான வாஞ்சியா இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அந்த காலை குறிச்சு வளர்ச்சி பரிபூரணப்படுறத வளர்ச்சின்னு சொல்றோம். சபையில வளர்ச்சி இல்லாதவர் என்னைக்கு ஆரம்பத்தில் ஒப்புக் கொடுக்க முடியும் அதே மாதிரி இன்னும் குழந்தையில பவுல் அடுக்கிக் கொள்ளுகிறார். போஜனத்தை சாப்பிட வேண்டிய நீங்கள் இன்னும் பால் உண்ணுகிற குழந்தையா இருக்கிறீங்க. காரணம் பொறாம, வாக்குவாதம், சண்டையெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதனால உங்களுக்கு நான் பாலை குடிக்க அப்படிங்கிறார். அப்போ நம்ம இன்றைக்கு போதர்களா இருக்க வேண்டியனா அநேக மக்கள் நல்ல சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய செய்தி கேட்டுருக்காங்க. ஆனா போதகர்களாக ஊழியர்களாக மாறுகிறது எப்போதும் போல இருக்காங்க. நான் ஒரு சபையில இருந்தேன். அந்த போதகர் நல்ல வழி நடக்கும், நல்ல சட்டையெல்லாம் கொடுத்தாரு. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போனார். அங்க போய் உட்காந்து பாட்டெல்லாம் பாடணும், பைபிள் போர்ஷனா வாசித்தாங்க. அப்புறம் பாஸ்டர் என்னை பார்த்து நீ இன்னைக்கு பரிசுத்தம் பண்ண அப்படின்னு நான் திருதிருன்னு ஒழிச்சேன். எனக்கு பரிசுத்தம் நான் ஒரு நாள் பண்ணது இல்லையே பாஸ்டர், நீங்க என்ன பரிசுத்தம் பண்ண சொல்றீங்க? என்கிட்ட எத்தனை பரிசுங்க கேட்டிருக்கிறேன், அதுல ஒண்ணு கூட ஞாபகம் இல்லையா? அப்படிதான் என்னை அவர் ஊக்கப்படுத்துறார். அவர் சொன்ன பரிசுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தேவனுடைய வசனத்தை தேட ஆரம்பிச்சு இதுக்கு இந்த கிருபை ஞானத்தை எனக்கு உண்டாக்க அந்த போதக சமர்த்தனாக இருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து நல்ல போதகர். அந்த நல்ல போதகர் நிறைய உபதேசம் பண்ணிருக்கு. அவருடைய உபதேசங்கள் கடினமானதே இல்லை. நம்ம அறியாத ஒன்று அவர் சொல்லல. மனோரஞ்சித பூவை போய் பாருங்கன்னு அவர் சொல்லல. காட்டு புஷ்பத்தை பாருங்க. மனோரஞ்சிதம்னு ஒரு செடி இருக்குது. அதுல ஒரு பூ பூன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த மனோரஞ்சிதம்னா மனுஷன் நினைக்கிற வாசனை அந்த பூவமாக தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு அதை அவர் கடினமானதை சொல்லல. நீங்க காட்டு புஷ்பத்தை பார்த்து போகிற வழியிலேயே காட்டு செடிகள் நல்ல நல்ல கலர்ல பூ இருக்கும். அது பார்த்தா வினோதமா இருக்கும். மஞ்சள் பூ இருக்கும், சிவப்பு பூ இருக்கும், மெரூன் கலர்ல இருக்கும். எத்தனையோ விதமான பூக்கள். அது யாரும் வச்சு தண்ணி ஊத்துறதே கிடையாது. அது தானா வளர்ந்து தானா பூ. அதை போய் பாருங்கன்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் நான் இவ்வளவு கலர் கொடுக்கறதா உங்களை நான் வஸ்திர ஊட்ட மாட்டேன் சொல்றாரு. அதே மாதிரி காகங்களை பாருங்க. அது வயிறு உழுவத்தை ஒன்றும் விதைக்காது. ஆனா அதுக்கு ஆகாரம் கொடுக்குது. அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறீங்க. ஆனால் கவலைப்படாதீங்க அப்படின்றாரு. அப்ப அவர் பூர்ணப்படுத்துகிற தேவன் நம்மை பூர்ணப்படுத்தத்தக்கதாக கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனத்தை கவனமா படிச்சுக்கிறாரு. சகல பரிபூரணமும் இயேசு சொல்லப்படும். அந்த இயேசு எனக்குள் வந்தால் நான் பரிபூர்ணப்படுத்த செய்வேன், பரிபூர்ணமாக வேண்டும். காலத்தை பார்த்தா போதகரா இருக்கும். அப்ப போதகரா இருக்க வேண்டியவங்க எல்லாம் இன்னைக்கு அப்படி கேட்டு எப்போதும் பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரசங்கத்தை கேட்ட பிரசங்கத்தை அவர்கள் தங்களுக்கு பரிபூர்ணப்படுத்த மற்றும் சொல்லத்தக்கதாக மாற வேண்டும். அப்போ முட்டையில பரிபூர்ணமான உணவு இருக்கிறது மாதிரி நம்ம ஆண்டுடைய வசனத்துல பரிபூர்ணமான உணவு இயேசு பரிபூர்ணம், பிதா பரிபூர்ணம். ஆகவே நாமும் பரிபூர்ணமா இருக்க வேண்டியது அவசியம் என்பதை ஆண்டவனுக்கு தெளிவுபடுத்தினார். அப்படி முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானான். தேள் பார்த்துருக்கீங்களா? அந்த தேளை பார்க்க சொன்னாருன்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ ஒரு நாள் எங்க மகன் ஒரு தேளை பிடிச்சிட்டு சின்ன பையனா இருந்தார். அப்பா இது தேள் என்று கீழே விட்டாரா, அது அந்த முன்னாத கொடுக்க இருக்கும் பாருங்க, அதை தூக்கி வச்சிருக்கு. இது மாதிரி அநேகர் பதம் இருக்கார் பைசலாம் அப்படிம்பாங்க, பின்னால போட்டுவாங்க. அதுதான் தேளை பார்க்க. அது மாதிரி அனுபவம் சில பரிபூர்ணப்பட விட மாட்டாங்க, கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குதுன்னு போல சொன்னாங்க. அப்பதான் கிருபை போகுது, என் கிருபையில நிலைச்சது நான் பரிபூர்ணப்படுத்த சொல்றேன். அப்போ இன்னைக்கு அநேக மக்கள் சாத்தானுடைய தூதன் என்று சொல்லுவாங்க.
அந்த ஒளியின் தூதன் ஒண்ணு 2 குழந்தைகள் வாசிக்கிற பாருங்க 12ஆம் அதிகாரத்துல சாத்தானின் ஒளியின் தூதனும் சாத்தானுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவ ஒளியின் தூதன் சொல்லப்பட்டார். அல்லது ஒளியின் தூதன் யாருன்னா இயேசு கிறிஸ்து ஒளியின் தூதனே இல்லை. அப்போஸ்தலருடைய வேஷத்தை சில பரிசுமார்கள் அந்த நாளில தட்டு போலி கபடமுள்ள போலி அப்போஸ்தலா இருந்தாங்க. அது போல சாத்தான் கூட ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்துக் கொள்வானே என்று சொல்றார். அதனால ஒளியின் தூதன் சாத்தான், அவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடாது. அப்ப லூக்கா சுவிசேஷத்துல 13ஆம் வசனத்துல அவர் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, பொல்லாதவர்கள நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தமிழத்தில் பேர்களுக்கு பரம பிதாவானவர் நல்ல ஈவுகளை கொடுக்க, அதாவது நல்ல ஈவுகள்னா பரிசுத்த ஆவியை கொடுக்கிறது நிச்சயம் இல்லையா? அதனால்தான் ஆண்டவர் போகும்போது இருக்கும்போது சொன்னாரு, நான் போய் உங்களுக்கு தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்கு நடத்துவார். இயேசு கிறிஸ்து சொன்ன எத்தனையோ சத்தியங்கள் அதன்படி நடந்தாவே நம்ம நல்லா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவர். ஆண்டவர் சொன்ன மாதிரியே அவர் போய் நமக்கு ஆவி அனுப்புறார். நல்லா யோசித்து பாருங்க, ஆதாமுக்குள் தேவன் தன்னுடைய ஆவியை கொடுத்தார், அவன் ஜீவ ஆத்மாவானான். ஆதாமுக்குள்ள தேவன் ஆவி இருக்கும்போது அவன் ஜீவ ஆத்மாவான். எப்போ மீறுதலினால தேவ ஆவியை இழந்தானோ அப்ப அவனுக்கு மனித ஆவி வந்துருச்சு, தேவ ஆவி போயிடுச்சு. பைபிள்ல பாத்தீங்கன்னா தேவ ஆவி, மனுஷாவி, கிறிஸ்துவ ஆவி, அப்படி பல ஆவிகளை கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். தேவ ஆவியை பெற்றவர்கள் தேவர்கள் என்று உங்களுக்கு பழைய ஏற்பாட்டை சொல்லவில்லையா? தேவனுடைய புத்திரர் என்று சொல்றது எப்படி மனுஷனை தேவ புத்திரன்னு சொல்லலாம் அப்படின்னு. இப்ப தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் தேவாவியினால் எழுதப்பட்ட தேவபுத்திரன் ஏற்று விளக்கம். அப்ப தேவ ஆவி நமக்குள் இல்லாதபடியினாலே இயேசு பாவமனைக்காக மீட்பை நமக்கு ஏற்படுத்தி வைத்துவிட்டு என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த பாவம் மனைவி கிடைக்கும்னு சொல்லி போனார். போய் என்ன சொன்னாரு, போய் உங்களுக்கு மறுபடியும் ஆவி அனுப்புவேன். தேவ ஆவியை இழந்தவர்கள் அதனாலதான் பரிசுத்த ஆவிக்கு காத்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகமெங்கிலும் எனக்கு சாட்சியர். அது வரைக்கும் நமக்கு சாட்சியில பாருங்க, அந்த பரிசுத்தாவி வரும்போது நம்ம சாட்சிக்கு உட்படுத்துகிறார். அப்ப நம்ம கூட பரிசுத்தாவி எதுக்கு வேணும்னு சொன்னா சில வரங்கள் வரும். வரங்கள் எல்லாம் பரிசுத்தாவின் வரங்கள், அது வேற, அது தனியா. அவனுடைய ஈவுக்கு தக்கப்படி அவர் அளந்து கொடுக்கிறார். அந்த ஆவிக்கு பரிசுத்தாவினால் அது வரல, பரிசுத்தாவின் வரங்கள் வித்தியாசம். வரங்களை கர்த்தர் நமக்கு சபைக்கு கொடுக்கிறார். ஒவ்வொருத்தருடைய தன்மையும் பார்த்து அவங்களுக்கு ஒரு வரம் இருக்கும். ஒரு இடத்துல நான் போயிருக்கும் போது அந்த ஆளுக்கு போகும்போது வாசல் முன்னேற்று வந்தாரு, தோற்றப்பையானார், நான் கொடுத்தாரு, உங்களுக்கு என்ன வரம் இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், அந்த மாதிரி சொல்லிக்கொண்டு பண்ணுமில்ல, வசனம் தெரியும், பரிசுத்தம் பண்ணுவேன், சொல்றாரு, இவ்வளவுதானா அப்படின்னு போயிட்டேன். அப்ப அவருக்கு என்னன்னா வரங்கள் இதோ எல்லாத்துக்கும் வரம் இருக்குதுங்க. எனக்கு ஒரு வரம், 9 வரங்களும் ஒரு வரம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். என்ன வராது? அதுதான் 3வது வரம். அது பாவத்தை கண்டிக்கிற உணர்வு. அந்த 2 வாரம் முதல்ல சொல்லிட்டு 3வது வாரம் விசுவாசம். விசுவாசம் ஒரு வரம். கர்த்தருடைய வரம் இல்லாம அவரை தேவன் என்று நாம் விசுவாசிக்க முடியாது. 12 ஆரம்பத்திலே சொல்றாரு. இப்ப கர்த்தருடைய பரிசுத்தாவி நமக்குள்ள வரும்போது நாம் பலன் அடைகிறோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவில நிறைந்தவர், பரிசுத்தாவினால பிறந்தவர், பரிசுத்தாவினால நிறைந்தவர். அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார், கூடியிருக்கிறார். ஏன்? பிசாசினால சோதிக்கப்படுகிறது. அப்ப தேவனுடைய ஆவியின் நிறைவு எதற்கு வரணும்? பிசாசு சோதனையில தப்பிக்கிறதுக்கு. எப்படி அவர் சோதனையை ஜெயித்தாரு? வசனத்தை தான் சொன்னார். அவன் கல்ல அப்பமாக்கி சாப்பிட்டு சொன்னா அப்பத்தினால மாத்திரமல்ல, இதனுடைய வார்த்தை அப்படி பண்ணு எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஒரு கோபுரத்தின் உச்சியில கொண்டு போய் நீங்க குதிங்க, இங்க இருந்து தேவர்கள் உங்களை தாங்கிக்கிட்டு போவாங்கன்னு ஒரு பெருமையின் ஆவியை கொடுத்தார். அப்ப இயேசு சொன்னாரு, ஒரு தேவநாயகத்தை பரீட்சை பாராத. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்ததுனாலே தேவனுக்கு அவர் மீது கோபம் ஆயிடுச்சு. பரீட்சை பார்க்கக்கூடாது, கர்த்தருடைய சித்தத்துக்கு பரிவர்த்தனமா ஒப்புக்கொண்டவர். அப்போ அதையும் வசனத்தினால ஜெயிச்சாரு. தேவநாயகத்தை பரீட்சை பாராத எழுதி இருக்கிறீங்க. கடைசியில மறையில கொண்டு போய் உலகத்தை எல்லாம் காமிச்சு எல்லாம் பரகாரமான உலகம் எவ்வளவு செழிப்பா இருக்குது, இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் இந்த உலகத்தை பிசாசு கையில கொடுக்கல, மனுஷனுக்கு தான் கொடுத்தார், ஆதாமுக்கு கொடுத்தார். இந்த பூமியை ஆண்டு கொள்ள இந்த அதிகாரத்தை தேவன் ஆதாம் கையில கொடுத்தார். அவன் ஆண்டு கொள்ள வேண்டிய மனுஷன் இந்த பூமியை சாத்தான் கையில கொடுத்திருந்தார். இப்ப பூமி அவன் கையில போயிட்டு அவன் சொல்ல, எனக்கு ஒப்புக்கப்பட்டிருக்கிறது, என் காலில் விழுந்து பழிந்து கொண்டுங்க,
இந்த பூமி உங்களுக்கு தருவேன் சொன்னார். அப்பாலே போய் சாத்தானே என்று சொன்னார். அப்ப தேவனுடைய வசனத்தை அவர் பயன்படுத்தும் போது நிச்சயமாக தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அதனால்தான் சகல பரிமாணமும் இயேசு இருக்கிறபடினாலே அந்த இயேசுவினுடைய வார்த்தைகள், அவர் தான் வார்த்தை, அந்த வார்த்தை நமக்கு பரிபூரணப்பட நாம் பரிபூரணர் ஆகும். அநேகர் இந்த பரிபூரணப்படுதல அநேகர் சிந்திச்சு பார்க்கறது இல்லை. ஏதோ நம்ம ரசிக்கப்பட்டோம், ஞான சாணம் எடுத்துட்டோம், பரிசு காலத்துட்டோம், நீ பாஷை பேசுறோம், ஊழியம் செய்யற சாட்சியம், இது போதாது. பரிபூர்ணப்படுதல் என்பது ஒரு ப்ராசஸ். நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்கள் ஆகும்படி சபையானது பரிபூர்ண பக்தி விருத்தி அடையவும் பரிபூர்ணப்படும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 நீங்க படிச்சு பாருங்க. கிறிஸ்து இயேசுவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக முறைக்கும் என்று. இப்ப கிறிஸ்துவ ஒரு தராசுல வச்சு உங்களை இன்னொரு தராசுல வச்சுன்னா அவருடைய வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அவருக்கு சமமாக இருக்கணும். தேவனுடைய சமமா இருப்பதை இயேசு கொலையாடின பொருளா நினைக்கவில்லை, நாம் இப்படி கொலையாட பொருளாக நினைக்கக்கூடாது. ஆனால் அவருடைய பரிபூரணத்துக்கு அவருடைய வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரணமாகும்படிக்கு அவர் என்ன பண்றாரு? சபையானது பக்தி விருத்தி அடையவும் ராட்சியத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாகவும் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷராக, போதகராக, மேய்ப்பராக ஏற்படுத்துகிறார் என்று 5 ஊழியங்களை. அப்போ இந்த 5 ஊழியர்களும் சபையில் இருக்கிறாங்க. அந்த சபைக்கு 5 ஊழியர்கள் இருக்கணும், 5 ஊழியர்களும் இருக்குது. அதுலதான் நம்ம பரிபூரணப்பட முடியும். ஆகவே தேவனுடைய வார்த்தை இயேசுவின் பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியத்தை சபை அதுக்காகத்தான் இருக்குதுங்க. சபையில வந்தா அனைவருடைய சாட்சியை கேட்கிறோம், நல்ல பிரச்சனத்தை கேட்கிறோம், வேதவசன தியானத்தை கேட்கிறோம், வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், இதெல்லாம் சபையில இருக்குது. சில நாங்கள் வீட்டிலேயே ஜெபிச்சுக்கிறோம், டிவியில செய்தி கேட்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. சபை பொழுதலை விட்டுவிடக்கூடாது. அப்போ நம்ம ஐக்கியப்படுவதற்கு தான் திருவிருந்து ஆராதனை நாம் அனுசரிக்கிறது. நம்ம எல்லாம் இதுல திருவிருந்துல ஒரே ரத்தம், ஒரே மாம்சம். அதனால நமக்குள்ள வேற்றுமை இருக்கக்கூடாது. வேற்றுமை இன்றி வாழ்வோம் உறக்கம் தெளிவோம்னு ஒரு பாட்டை பாடுவாங்க. எதுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேற்றுமை இன்றி வாழ்வோம்னா எத்தனை வேற்றுமைகளை இன்னைக்கு சபைக்கு சபை வேற்றுமை, குடிகளுக்குடி வேற்றுமை, அப்படியெல்லாம் பலவிதமான வேற்றுமையை பார்க்க. அது அந்த வேற்றுமை இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரே ரத்தத்தினாலும் ஒரே மாம்சத்தினாலும் நம்மை ஒரு பரிபூர்ணப்படுத்தி சுத்தம் பண்ணார். இது புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். ஆகவே பழைய உடன்படிக்கை போச்சு. அது யாரையும் பழைய உடன்படிக்கை யாரையும் பூரணப்படுத்துவதில்லை. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் முதல் பார்த்தீங்கன்னா இந்த பழைய பாட்டுக்காரிய பிரமாணங்கள் ஒருவரையும் பூர்ணப்படுத்தவில்லை. அது நிழலா மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டு. பூர்ணப்படுத்துவது எது? நம்மை பூர்ணப்படுத்துவது இயேசு கிறிஸ்து. ஒரு ஆதியில வார்த்தையால் அந்த வார்த்தையை நமக்கு பிடித்து கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை நமக்கு பிடிக்க வைக்கிறார். ஆகவே தேவ சமூகத்துல ஒரு ஐக்கியப்பட்டிருக்கிறதுக்காக அதுதான் நல்ல பரிபூர்ணம் உள்ள ஒரு வாழ்க்கை. நான் அடிக்கடி சொல்லுவேன், கூட்டம் முடிஞ்சோம்னா நெல்லிக்காய் மூட்டையை போட்ட மாதிரி ஆளை பொறுத்தான் விடாதீங்க, புளி மூட்டையை போட்ட மாதிரி போட்ட இடத்துல குத்து விளையாடுங்க, ஒருத்தர் பாருங்க, விசாரிங்க, புதிய ஆள் வந்துருங்க, அவங்களுக்கு அன்பு செலுத்துங்க, பெரியவங்களுக்கு மரியாதை பண்ணுங்க, ஒருத்தருக்கு ஜெபிங்க, காசுக்கே ஜெபிக்கணும், நீங்க ஒருத்தருக்காக ஜெபிக்கணும். அப்படிலாம் ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அதுதான் வளர்ச்சியின் அறிகுறி. நம்ம பாசு ஜெபித்தாதான் சோகமாகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது அது உண்மைதான். பாசம் தான் சபைக்கு ஒரு பொறுப்பேற்றுனால அவருக்கு ஜெபிச்சுக்கணும். நம்ம ஒருத்தருக்காக ஒருத்தருக்கு ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது நாமும் அவங்க ஜெபிக்கும் போது ஒரு பயத்தோடு ஜெபிக்கிறோம், அவங்களும் பயத்தோடு கேட்டுக் கொடுப்பாங்க. இவர்கள் நல்ல வளர்ச்சி பெறுவதற்கு, பூர்ணப்படுவதற்கு சில நல்ல அபியாசங்களை சபைக்கு தேவன் வைத்திருக்கிறாங்க, ஊழியர்களை வைத்திருக்கிறாங்க. அதனால இது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில நம்ம சிந்திக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியை கேளுங்கன்னு சொன்னோம். நீங்க பரிசுத்த ஆவியை கேளுங்க, பரலோகத்தை தட்டுங்க, வசனத்தை தேடுங்கன்னு சொன்னோம். வசனத்தை தேடி வாசிக்கணும். வேதத்துல போட்டிருக்குது. இந்த பைபிள் இருக்கிறதெல்லாம் சரியா விளங்காது, சில பேருக்கு விளங்காது. சொல்லுவாங்க, ஏசாயா 29 வாசிக்கிறோம், 12ஆம் வசனத்துல 11ஆம் வசனம் சொல்லுது, ஒரு இடத்துல இந்த புஸ்தகத்தை நீ வாசின்னு சொன்னா இந்த புஸ்தகம் முத்திரை போட்டிருக்கு, அதனால எனக்கு வாசிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. வாசிக்க தெரியாதவங்க புஸ்தகத்தை நீ வாசி, நான் எனக்கு தான் வாசிக்க தெரியாத, எனக்கு ஏன் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆக என்ன மொத்தத்துல வாசிக்க தெரிஞ்சவனுக்கு விளங்காது, வாசிக்க தெரியாதவனுக்கு விளங்காது. அப்ப எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஏசாயா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிகள், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்ப வசனத்தை தேடணும், ஆராய்ந்து பார்க்கணும், ஒன்று போன்று எங்க இருக்கு ஒட்டு வசனத்தை தேடி நீங்க வாசிங்க, அதில் ஒன்றும் குறைவுபடாது.
ஒன்றும் யோடு இல்லாம இராது. கர்த்தருடைய வாய் அதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவர்களை ஒன்றாய் சேர்க்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ இவ்வளவு சப்ஸ்டன்ஸ் பைபிள் இருக்கு. எல்லா வசனத்துக்கும் ஒரு உள்ளர்த்தம் இருந்துகிட்டே இருக்கு. ஒன்று கூட வீணானது கிடையாது. வசனத்தை தேடி ஆராயும் போது அந்த வசனம் நமக்கு உயிர் மீட்சி கொடுக்கும். உயிர்ப்பிக்கப்படுகிறோம். வசனத்தினால உறுதிப்படுத்தப்படுகிறோம். வசனத்தினால மறுஜென்மம் அடைகிறோம். வசனத்தினாலே வளர்ச்சி பெறுகிறோம். வசனத்தினாலே பரிசுத்தப்படுகிறோம். வசனமை உலகத்தான் அல்லாதவராக நம்மை வழிநடத்த அது அது பலன் உள்ளது. வசனத்தாலே பலப்படுகிறோம், கிடைக்கட்டிக் கொள்ளுகிறோம். வசனத்தினாலே நாம் நியாயந்திருக்கப்படுகிறோம். எல்லாம் வசனத்துக்கு இத்தனை வல்லமை இருக்குது. அதனால்தான் என் வசனம் நானே அந்த வசனம், இந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள நினைக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அதாவது அப்போஸ்தலர் 2:38 பரிசுத்தாவின் வரத்தை பற்றி பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அப்போ தேடுங்கள் என்று சொல்வது எதை கேட்கணும்? ஆண்டவரே, நீ சொன்னீரே, நான் போய் பரிசுத்தாவை அனுப்புறேன், அதை பண்ண அந்த பரிசுத்தாவின் நிறைவு எனக்கு கொடுங்க. நிறையிடும். பரிசுத்தாவை நிறையதுல ஒவ்வொரு சத்தம் போடுறது இல்லை, உடம்பு ஆற்றுறதுல கீழே விழுந்து கரல்றது ஊடுறது இல்லை. பரிசுத்தாவி வரும்போது அது எல்லாம் ஒழுங்கும் கிரமமா இருக்கும். 1 Corinthians 14 கடைசியில எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக செய்யும். அக்கிரமமாக சிரமம் இல்லாதபடி செய்யக்கூடாது. அது வந்து டீசென்ட். பரிசுத்தாவியர் வந்து ஒரு டீசென்ட் பர்சன். அவர் இன்டீசென்ட்டா நம்ம பிஹேவ் பண்ணக்கூடாது. அதனால பரிசுத்தாவியை கேட்கணும். ஆண்டவரே, நீங்கள் என்ன கேட்டா கேளுங்கள், உங்களுக்கு அது கொடுக்கும். சரி, அப்போ எதை தட்டணும்? பட்டணத்தின் வாசலை தட்டணும். இயேசு நமது உள்ளத்துக்குள்ள வர்றதுக்கு நம்ம இருதயத்தை தட்டா இல்லையா? நான் வாசற்படையில் நின்று அதை கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். அப்போ சத்தம் ஒரு பெல் அடிக்கிறாங்க அல்லது கதவை தட்டுறாங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த கதவை உடைத்து கொண்டு உள்ளே வாருங்கள்லாம் சொல்லுவோம். எந்திரிச்சு போய் திறக்கும். அது மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த பருவத்தை தட்டும்போது கத்தரை எழுந்திருந்து வந்து நமக்கு கதவை திறந்தார். நமக்கு அதெல்லாம் வச்சிருக்காங்க. அப்போ ஏன்னா அவர் கூட்டி வச்சிருக்காரு. இப்போ அது இப்போ திறக்கப்படலை. அது திறக்கப்படுகிறதுக்கு நம்ம போய் நிற்கிறோம். அந்த கதவை தட்டுகள் உங்களுக்கு அது திறக்கப்பட வச்சிருக்காரு. தேடுங்கள், வசனத்தை தேட சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம இந்த அருமையான பகுதியில வாசிக்கிறோம். ஒரு தந்தை மகனுக்கு கொடுப்பானா, அப்பங்க கலை கொடுப்பானா, மீனை கேட்டா பாம்பு கொடுப்பானா, முட்டை கேட்டா தேலை கொடுப்பானான்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரியான காரியத்தை நம்ம இன்னைக்கு தியானிச்சோம். ஆகவே இதில் உள்ள கருத்துக்களை நீங்கள் நன்றாக அலசி பார்த்து, நீங்கள் அதை ஆராய்ந்து பார்த்து, தேவன் நமக்கு சொன்ன அந்த 3 வார்த்தைகளின்படி அவற்றை கேட்டு தட்டி தேடி வசனத்தினுடைய ஒரு நல்ல சத்துவத்தின் வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்வது. அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை என்றே சொல்லியிருக்கோம். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு குவிக்கத்தக்கதாக இந்த பெருவாய் ஒப்புக் கொடுப்போம். அந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்ததற்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் நம் இந்த ஆன்லைன் மூலமாக காலை மாலையாக நாம் அதிகமாக சபையாராக சேர்ந்து குடும்பமாக நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். காலை 7 to 8 மணி வரைக்கும் 1 மணி நேர ஜெபம் மற்றும் மாலை 9 to 9 வரைக்கும் 1/2 மணி நேர ஜெபத்தை நாங்கள் செய்து வருகிறோம். ஆகவே சபையார் அனைவரும் கலந்து கொண்டு இந்த இப்படிப்பட்ட நம்மளோட சூழ்நிலை லிவிங் இன் அ வெரி அன்சர்டன் டேஸ், என்ன ஆகும் ஏது ஆகும்னு தெரியாதபடிக்கு இருக்கிறோம். ஆகவே அதிகமாக ஜெபித்து நாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த கொள்ளும்படியாகவும் இந்த ஜெப நேரத்தை நாம் ஒதுக்கி இருக்கிறோம். ஆகவே சபையார் அனைவரும் இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் இப்பொழுது தேவனுடைய பந்தியில நாம் சேரப்போகிறோம். ஆகவே தேவ பயபக்தியோடு நாம் ஒரு ஆராதனை சிந்தனையோடு ஜெப சிந்தனையோடு தேவனுடைய சமூகத்துல நாம் எல்லாரும் கூடி வரும். கைகளில் உங்களை அப்பத்தையும்